So hey guys, welcome back. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Redmi K20 Proல லாஸ்ட் மந்த் வந்து ஒரு புது கலர் வேரியன்ட் வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணியிருந்தாங்க, pearl whiteன்னு. ஸோ அந்த வேரியன்ட் இப்போ நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இந்த மொபைல் பத்தின ரிவ்யூ யூடியூப்ல ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு. ஸோ அதில் நிறைய பேர் வந்து மொபைல் யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு அண்ட் நல்லா பர்ஃபார்மன்ஸ் தருது, ஸ்பீடா இருக்கு, கேமிங்க்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தருது, அந்த மாதிரி நிறைய சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சொல்ற மாதிரிலாம் இந்த மொபைல் நம்மளோட யூசேஜுக்கு உண்மையாவே நல்லா இருக்கான்றத பார்க்கலாம். ப்ளஸ் இந்த மொபைல் கேமராவில் ஷூட் பண்ண ஒரு சில சாம்பிள் ஃபுட்டேஜ் பார்க்கலாம் அண்ட் ஒரு நல்ல கேமும் வந்து விளையாடி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 22 to 25 ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு டாப் லெவல் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரோட இந்த K20 Pro வருது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த மொபைல் ஒர்த்தா, அப்படி இல்லைனா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இதை விட அட்வான்ஸாக வேறு ஏதாவது மொபைல் வந்திருக்கா இல்லை இருக்கான்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ யூஸ்வலாக சொல்கிறது, நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் புதுசாக வீடியோஸ் போகிறப்ப நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை 2 டேஸ்க்கு முன்னாடியே போட்டிருக்க வேண்டியது, கொஞ்சம் உடம்பு சரியில்லாததுனால என்னால் போட முடியல அண்ட் வாய்ஸும் கொஞ்சம் சரியில்லை. எனியா ஃபர்ஸ்ட் மொபைல் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ள மொபைல் இருக்கு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து pearl white அந்த வேரியன்ட், 6GB RAM அண்ட் 128GB மெமரி. நெக்ஸ்ட் வேற என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, மொபைலுக்கு ஃப்ரீயா கேஸ் வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸோட குவாலிட்டி நல்லாவே இருக்கு அண்ட் நார்மல் டிரான்ஸ்பரன்ட் சிலிகான் கேஸ் கொடுக்காம இது கொஞ்சம் பிளாக் கலர்ல மேட் ஃபினிஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வாரண்டி கார்டு அண்ட் மேனுவல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் கீழே அப்படி என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜர் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி சார்ஜர் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 18 வாட் அடாப்டர். இந்த மொபைல் 27 வாட் சார்ஜர் அடாப்டரும் வந்து சப்போர்ட் பண்ணும். பட் பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா 18 வாட் அடாப்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அவுட்புட்னு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் 3 ஆம்ப் அண்ட் 9 வோல்ட் 2 ஆம்ப் தென் 12 வோல்ட் 1.5 ஆம்ப். இந்த அடாப்டர் வச்சு இந்த மொபைலை ஃபுல்லா சார்ஜ் பண்றதுக்கு உங்களுக்கு 1.5 hours to 2 hours குள்ள வந்து ஆகும். நெக்ஸ்ட் அப்படியே சார்ஜர் USB கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜரோட கேபிளும் நல்ல குவாலிட்டியாவே இருக்கு. மொபைலோட பில்ட பத்தி சொல்லணும்னா, சுத்தியம் வந்து அலுமினியம் ஃப்ரேம்ல வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் பேக் சைடு வந்து கிளாசி ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடுல அந்த pearl white ரொம்பவே நல்லா இருக்கு. நார்மலா வந்து ரெண்டு கலர் வேரியன்ட் இருக்கும். ஒன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளேம் ரெட் அண்ட் ஃப்ளேம் ப்ளூ. சோ அது ரெண்டுத்தை கம்பேர் பண்றப்ப இந்த மொபைல் இன்னும் கொஞ்சம் நல்லா பிரீமியமா ஒரு ரிச் லுக்கா வந்து எடுத்து கொடுக்குது. சோ உங்களுக்கு லுக் வைஸ் கொஞ்சம் ஸ்டைலிஷா நல்லா ஃபங்கியா வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஃப்ளேம் ரெட் அண்ட் ஃப்ளேம் ப்ளூ அந்த வேரியன்ட் நீங்க வாங்கலாம். ஆர் எனக்கு வந்து பிரீமியம் லுக்ல ஒரு ரிச் லுக்கா இருக்கணும் அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா இந்த pearl white பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் மொபைலோட டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, நாட்ச் ஃப்ரீ. சோ கேமரா பாத்தீங்கன்னா பாப் அப் டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க. சோ மேல செப்பரேட்டா கேமரா இருக்கு அண்ட் டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 2340 into 1080 பிக்சல்ல வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ பாத்தீங்கன்னா 19:5:9ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்பிளேல ஹை குவாலிட்டி வீடியோஸ் நீங்க பார்க்கறப்ப நல்ல கிறிஸ்பா சூப்பராவே இருக்கும் பார்க்கிறதுக்கு. இந்த டிஸ்பிளே சுத்தியும் கார்னிங் கொரில்லா 5 ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. மொபைலோட பேக் சைடுல ஏற்கனவே சொன்ன மாதிரி pearl whiteல கிளாசி ஃபினிஷ்ல வந்து கொடுத்திருக்காங்க அண்ட் ட்ரிபிள் கேமரா வித் LED ஃபிளாஷ் வந்து இருக்கு. பேக் சைடுல அந்த Redmi பிராண்ட் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ அது கூட பார்க்கிறதுக்கு நல்லாவே இருக்கு. மொபைலோட லெஃப்ட் சைடுன்னு பாத்தீங்கன்னா எந்த ஆப்ஷனும் கொடுக்கல, ஃபுல்லா பிளைனா தான் இருக்கு. அண்ட் ரைட் சைடுன்னு பாத்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பட்டன் பிளஸ் வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் வந்து கொடுத்திருக்காங்க. அப்படியே டாப்ல பாத்தீங்கன்னா பாப் அப் கேமரா பிளஸ் 3.5mm ஜாக் அண்ட் கூடவே செகண்டரி மைக்குக்கான ஒரு சின்ன ஹோல் இருக்கு. சோ இதுல IR பிளாஸ்டர் கொடுக்கல. அண்ட் அப்படியே பாட்டம் சைடுன்னு பாத்தீங்கன்னா சிம் எஜெக்ட் ட்ரே வந்து கொடுத்திருக்காங்க அண்ட் C டைப் சார்ஜர் போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க அண்ட் கீழியும் மைக்குக்கான ஒரு சின்ன ஹோல் இருக்கு. பக்கத்துல ஸ்பீக்கருக்கான ஹோல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைல்ல என்னென்னலாம் நல்லா இருந்தது, என்னென்னலாம் கொடுத்திருக்கலாம், பிளஸ் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா, இதோட சர்வ் வேல்யூ, அதை பத்தி டீடைல்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட கேமரா பத்தி பார்க்கலாம். பேக் சைடுல ட்ரிபிள் கேமரா 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. ஆக்சுவல் பிக்சல் பாத்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் தான். சோ 48 மெகா பிக்சல்னோனே எல்லா போட்டோஸ்லாம் பயங்கரமா இருக்கும், செம்ம கிளாரிட்டியா இருக்கும், DSLR விட செம்மையா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். பட் இதோட ஆக்சுவல் பிக்சல் பாத்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் தான். சோ நார்மல் 12 மெகா பிக்சல் கேமரா விட இந்த 12 மெகா பிக்சல்ல இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீடைலிங் அண்ட் டைனமிக் ரேஞ்ச்லாம் இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும் அண்ட் கலர்ஸ் கூட இன்னும் நல்லாவே கேப்சர் பண்ணும். இந்த 48 மெகா பிக்சல் f1.75ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ லோ லைட்டிங்ல கூட உங்களுக்கு போட்டோஸ் நல்லாவே எடுத்து கொடுக்கும் அண்ட் ஓரளவுக்கு நல்லாவே எடுத்து கொடுக்குது. அண்ட் நெக்ஸ்ட் 13 மெகா பிக்சல்ல வைட் ஆங்கிள் 130 டிகிரில வந்து f2.4ல சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. சோ வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். மத்த மொபைல்ல கொடுத்திருக்க வைட் ஆங்கிள் லென்ஸை விட இந்த சென்சார் இன்னும் கொஞ்சம் நல்லாவே டீடைலிங் எடுத்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் 8 மெகா பிக்சல்ல டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இது f2.4 அப்பேச்சர்ல வந்து கொடுத்திருக்காங்க. இந்த டெலிஃபோட்டோ லென்ஸ்ல நமக்கு 2x வரைக்கும் ஜூம் பண்ணி போட்டோஸ் எடுக்கலாம் சொல்றாங்க. பட் போட்டோஸ் எடுக்கிறப்ப அதுல கொஞ்சம் அந்த அளவுக்கு கிளாரிட்டி இல்லன்னு சொல்லலாம் அண்ட் டீடைலிங்கும் நிறைய வந்து மிஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். அண்ட் பேக் கேமரால ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. அதே
அதுக்கு பதிலாக உங்களுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோஸ் எடுக்கிறப்ப ஓரளவுக்கு ஷேக் இல்லாமல் எடுக்க முடியும். அண்ட் பேக் கேமரால உங்களால் அதிகபட்சமாக 4K 60 FPS வரைக்கும் வீடியோஸ் எடுக்க முடியும். அண்ட் 1080pலையும் உங்களால் 60 FPS வரைக்கும் எடுக்க முடியும். அண்ட் 4Kல நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறப்ப உங்களுக்கு இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடைக்காது. ஸோ ஷேக்கி நிறையாவே இருக்கும். அண்ட் 1080pல நீங்கள் ஷூட் பண்ணுறப்ப இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் வைட் ஆங்கிள் ஷூட் பண்ணுறப்ப அந்த வீடியோ பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராகவே இருக்கு. ஸோ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ரெண்டுமே நல்லா லைட்னிங் கண்டிஷனில் உங்களுக்கு நல்லாவே எடுத்து கொடுக்குதுன்னே சொல்லலாம். ஸோ பேக் சைட் கேமராவில் பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஒன்னே அந்த 8 மெகாபிக்சல் டெலிபோட்டோ லென்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக கொடுத்துருக்கலாம். அண்ட் பேக் கேமராவில் இன்னொரு பெஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா 720pல உங்களால் சூப்பர் ஸ்லோ மோஷன் வந்து எடுக்க முடியும். கிட்டத்தட்ட 960 FPS வரைக்கும் உங்களால் ஷூட் பண்ண முடியும். 960 FPS. ஸோ வீடியோ எந்த அளவுக்கு ஸ்லோவாக இருக்கும்னு இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு சில ஷார்ட்டும் எடுத்திருக்கேன். இந்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் லோ லைட்டிங் கண்டிஷனில் இருட்டா இருக்க பிளேஸில் பார்த்தீங்கன்னா கேமரா முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுது. அண்ட் கூடவே அங்கங்க இமேஜ்ல நாய்ஸும் வந்து தெரியுது. ஸோ லோ லைட்டிங் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லிக்கலாம். அண்ட் அப்படியே ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா 20 மெகாபிக்சல்ல பாப்அப் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கிளாரிட்டி நல்லாவே இருக்கு. அண்ட் நம்ம செல்ஃபிஸ் எடுக்கிறப்ப பிரைட்டாவே நல்லா போட்டோஸ்லாம் வருது. அண்ட் இப்போ வர எல்லா செல்ஃபி கேமராலையும் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஸ்கின் ஸ்மூத்தனிங் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஃபேஸ்க்கு நல்லா மேக்கப் மாதிரி போட்டு விட்டுரும். ஸோ இதனால அந்த இமேஜ் வந்து நல்ல ஷார்ப்பா நமக்கு கிடைக்காது. ஸோ சம்திங் ஏதோ ஒன்று ஒரு ஃபீல் ஆகும். அந்த ஸ்கின் ஸ்மூத்தனிங் இந்த ஃப்ரண்ட் கேமராலையும் இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட் கேமரால போட்டோஸ் எடுக்கிறப்ப கலர்ஸ் வந்து கொஞ்சம் சேச்சுரேட் பண்ணியே தருது. ஸோ ஒரு நேச்சுரல் கலர் இல்லாம இன்னும் கொஞ்சம் நல்லா கலர்ஸ் பூஸ்ட் அப் பண்ணி இப்போ கிரீன்னா இன்னும் கொஞ்சம் டார்க் கிரீனா வந்து நம்ம கேப்சர் பண்ணி கொடுக்குது. ஸோ இது ஒரு வகையில நல்லா இருந்தாலும் நமக்கு நேச்சுரல் கலர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட் இந்த மொபைலோட ப்ராசஸர் பத்தி பார்க்கலாம். ஸோ டாப் லெவல் ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் Snapdragon 855 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர்ல உங்களுக்கு ஸ்பீட் எந்த அளவுக்கு வேணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அந்த ஸ்பீட் உங்களுக்கு கண்டிப்பா இந்த போன்ல கிடைக்கும். ஸோ மொபைல் உங்களுக்கு நல்லா ஸ்பீடாவே இருக்கு. அண்ட் கேமராவை நம்ம எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு லேக் வந்து ஃபீல் ஆகாது. ஸோ அதுவும் நல்லா ஸ்பீடாவே இருக்கு. அண்ட் உங்களுக்கு லாங் டைமா கேம் விளையாடுறப்பையும் உங்களுக்கு வந்து லேக் வந்து இருக்காது. ஸோ நல்லா ஸ்மூத்தா ஸ்பீடாவே இருக்கு. ஸோ ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. ஸோ 2 டேஸ்க்கு முன்னாடி டெக் பாஸ்ல இருந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க K20 Pro லாங் டர்ம் யூசேஜ்ன்ட்டு. அதுல அந்த மொபைல் யூசர் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு மொபைல்ல ஹீட்டிங் இஷ்யூ இருக்கு. ஸோ ரொம்ப அதிகமா ஹீட் ஆகுது. ஒரு 20 மினிட்ஸ் தொடர்ந்து கேம் விளையாடினாலோ இல்ல அதிகமா ஹெவியா யூஸ் பண்ணாலோ எனக்கு ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னு சொன்னாரு. ஸோ எனக்கும் அதை பாக்குறப்ப கொஞ்சம் டவுட்டா இருந்தது. என்னடா மொபைல்ல 8 லேயர் ஆஃப் லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ மொபைல் எப்படி அந்த அளவுக்கு ஹீட் ஆகும் ஸோ அப்படின்ட்டு எனக்கும் கொஸ்டின் வந்தது. இப்போ நான் வச்சிருக்க இந்த மொபைலோட யூசர் கிட்ட நான் கேட்கிறப்ப அவங்க லாங் டர்மா யூஸ் பண்ணா கூட எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூ வரல. ஸோ நார்மல் மொபைல் எப்படி ஹெவியா யூஸ் பண்றப்ப கொஞ்சம் ஹீட் ஆகுமோ அதே ஹீட் தான் எனக்கு இந்த மொபைலையும் ஃபீல் ஆச்சு. ஸோ ரொம்ப எக்ஸசிவா ஹீட்டிங் வந்து எனக்கு ஆகல அப்படின்ட்டு சொன்னாரு. அண்ட் அந்த டெக் பாஸ் வீடியோட கீழே கமெண்ட்லயும் நான் போய் படிச்சு பார்த்தேன். ஸோ நிறைய பேருக்கு Redmi K20 Pro வந்து வச்சிருக்காங்க. ஸோ இவர் சொல்ற மாதிரி எனக்கு அந்த அளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூ வரல, அந்த அளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூ வரலன்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்புறம் தான் ஒரு கன்க்ளூஷன் கிடைச்சது. ஸோ மொபைல் மேனுஃபேக்சரிங்ல நிறைய மொபைல் வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வாங்குறப்ப ஏதாவது ஒரு மாடல் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா நமக்கு வந்து வந்துடும். ஸோ அவருக்கு வந்த மாடல்ல ஹீட்டிங் இஷ்யூ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நார்மலா K20 Pro யூசர் கிட்ட நிறைய பேர் கிட்ட கேட்டப்போ அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஓவரா ஹீட்டிங் இஷ்யூ வரலன்னு தான் சொன்னாங்க. ஸோ நார்மல் மொபைல்ல ஹீட் ஆகிற மாதிரி தான் எனக்கு ஆகுது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அண்ட் கேமிங் பொறுத்த வரைக்கும் தாறுமாறா இருக்கு. ஸோ லேட்டஸ்டா வந்த கால் ஆஃப் டியூட்டி கேம்ல இருந்து PUBG கேம் வரைக்கும் உங்களால லாக் இல்லாம நல்லாவே விளையாட முடியுது. ஸோ கேமிங் பொறுத்த வரைக்கும் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் தருதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 4000 mAh லித்தியம் அயான் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க மொபைல கண்டினியூஸா யூஸ் பண்ணா கூட உங்களுக்கு 1.5 days கிட்ட வரும். அண்ட் ஹெவி யூசேஜ் பண்ணீங்கன்னா லைக் தொடர்ந்து ஃபுல்லா ப்ரௌசிங் அண்ட் 4G ஆன்லைன் இருந்து வச்சுட்டு அண்ட் கேமும் தொடர்ந்து ரொம்ப நேரம் ஆடிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 hours கிட்ட பேக்கப் வரும். அண்ட் இந்த மொபைல் பாக்ஸ்ல வரப்ப உங்களுக்கு Android 9 அண்ட் MIUI 10 வெர்ஷன்ல வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இப்போ லேட்டஸ்டா Android வெர்ஷன் 10 வந்து விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோடைய சர் வேல்யூ பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1G வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது 1.6 வாட் per கிலோகிராம் வரைக்கும் இருக்கு. அண்ட் இந்த மொபைலோடைய ஹெட் சார் பார்த்தீங்கன்னா 1.03 வாட் per கிலோகிராம் அண்ட் பாடி வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.72 வாட் per கிலோகிராம். அண்ட் இந்த மொபைல் வந்து அதிகபட்சமாக 1.03 வாட் per கிலோகிராம் வரைக்கும் வருது. ஸோ கிட்டத்தட்ட சர் வேல்யூ 1 வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. இந்த மொபைலில் ஆட்ஸ் ஏதாவது வருதான்னு கேட்டிங்கன்னா K20 சீரிஸ் வந்து விடுறப்பவே இதில் ஃபுல் ஸ்க்ரீன் ஆட்லாம் வந்து வராதுன்னு சொல்லி தான் விட்டுருந்தாங்க. பட் ஒரு சில பேருக்கு அங்கங்கே ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் வர மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த டெக் பாஸ் வீடியோவில் கூட அவர் சொல்லியிருப்பாரு. பட் நான் வச்சிருக்க அந்த மொபைலோடைய யூசர் நான் யூஸ் பண்ணுறப்ப எனக்கு ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் எதுவுமே வரல. அப்பப்போ MI நோட்டிஃபிகேஷன் மட்டும் மேலே காட்டும். மற்றபடி ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் எதுவுமே எனக்கு வரலன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க K20 Pro யூசர் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஆட் வருதா இல்லையான்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுடைய மொபைலில் ஹீட்டிங் இஷ்யூ
இருக்கா இல்லையான்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைல்ல டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல போனா இந்த மொபைலுக்கு வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் பத்தி எதுவுமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ ஒரு டாப் லெவல் ஃபிளாக்ஷிப் மாடல்ல இது ரெண்டுமே ஸ்கிப் பண்ணது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃப் அது கொடுத்துருக்கலாம், இருக்கும் நினைக்கிறேன். பட் அவங்க அஃபிஷியலா எதுவுமே சொல்லல. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட வெயிட் 191 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஹெவினே சொல்லலாம். அண்ட் இந்த மொபைல்ல NFC சப்போர்ட் வந்து இருக்கு. பட் இந்தியன் வெர்ஷன்ல NFC வந்து ஸ்கிப் பண்ணிருக்காங்க. ஸோ கொடுக்கல. ஸோ இதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பிளஸ் இன்ஃப்ராரெட் சென்சார் எல்லா ரெட்மி மொபைலையும் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஸோ இதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிக்கலாம். பிளஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேக் கேமரால அந்த 8 மெகா பிக்சல் டெலிபோட்டோ லென்ஸ் வந்து அந்த அளவுக்கு கிளாரிட்டி நமக்கு கொடுக்கல. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட் கேமரான்னு பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக உங்களால் 1080p 60 fps வரைக்கும் தான் ஷூட் பண்ண முடியும். 4K ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்கல. அண்ட் மொபைலுக்கு மெமரி கார்டுக்கு தனியாக ஸ்லாட் வந்து எதுவுமே கொடுக்கல. ஸோ 2 சிம் மட்டும் தான் நம்மளால போட முடியும். ஸோ இது அந்த அளவுக்கு பெரிய இஷ்யூவா இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இதுலேயே வந்து நமக்கு 128GB மெமரி வந்து கிடைக்குது. ஸோ இதுவே எனஃப் தான். பட் எக்ஸ்ட்ராவா அந்த ஸ்லாட் கொடுத்துருந்தா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். மற்றபடி இந்த மொபைலில் பெருசாக டிஸ்அட்வான்டேஜ் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஸோ இந்த மொபைல் இப்போதைக்கு MI ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா 25,000க்கு வந்து 6GB RAM அண்ட் 128GB மெமரி வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இதோட அடுத்த வேரியன்ட் 8GB RAM அண்ட் 256GB மெமரி பார்த்தீங்கன்னா 31,000க்கு வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த 25,000 பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு டாப் லெவல் ஃபிளாக்ஷிப் மாடலோட இந்த மொபைல் தான் உங்களுக்கு மார்க்கெட்ல இருக்கு. ஸோ ஒரு ஃபிளாக்ஷிப் மாடல்ல ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் நீங்க மொபைல் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த K20 Pro ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். வேற ஆப்ஷனே உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இப்போதைக்கு ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு டாப் லெவல் ப்ராசஸரோட ஒரு மொபைல் ப்ளஸ் ஃப்ரண்ட் கேமராவும் நல்லா இருக்கணும், பேக் கேமராவும் நல்லா இருக்கணும், பேட்டரியும் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கணும். ஸோ இது எல்லாமே இருக்க மாதிரி இந்த K20 Pro இருக்குது. ஸோ வேல்யூ ஃபார் மணி தான். நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு இப்போதைக்கு இது வந்து ஒர்த்து. பட் இன்னும் ஒரு 1 month or 2 monthல ரியல்மிலேருந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 855+ ப்ராசஸர் Realme X Proன்ற ஒரு மாடல் டிசம்பர் ஸ்டார்டிங்ல ஆர் எண்டில் வந்து Realme X Pro உடைய லான்ச் வந்து எதிர்பார்க்கலான்ட்டு ரியல்மிலேருந்து அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு டாப் ஃப்ளாக்ஷிப் மாடல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த K20 Pro ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஆர் நீங்கள் ஒரு 2 months கழிச்சு ஒரு டாப் எண்ட் ஃப்ளாக்ஷிப் மாடல் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா Realme X Pro இன்னொரு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பிகாஸ் அந்த மொபைலில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 60 Hz. ஸோ டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஸோ கேமிங்லாம் ஒரு பெஸ்ட் டிஸ்பிளேனே சொல்லலாம். ஸோ 19 Hz டிஸ்பிளே சொன்னாலே அது பேட்டரி கன்சப்ஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேட்டரி பேக்கப்பும் வந்து கொடுப்பாங்கட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 855+ ப்ராசஸர் தான் இருக்கும். ஸோ அது மொபைல் எப்படி இருக்குன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த Redmi K20 Pro வெர்சஸ் Realme X Pro கம்பேரிசன் வீடியோ சீக்கிரமாக நான் போடுறேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.